ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. ஆனால் இது ரேஷன் பச்சரிசியில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ரேஷன் பச்சரிசியில் பண்ணால் அதிரசம் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வருது, உதிர்ந்து போயிடுது, அப்படின்லாம் நிறைய பிரச்சனை வரும். அதனாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பிரியாமல் உதிராமல் எப்படி பண்ணுறது, அதுவும் ரேஷன் பச்சரிசியில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் பச்சரிசியை எடுத்து அதில் அந்த கருப்பு அரிசியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. 4 மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 12 மணி நேரம் 8 மணி நேரம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் போதுமானது. இப்போ தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்த பின்னாடி ஒரு துணியில் போட்டு இந்த மாதிரி காய வச்சுருங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன் காற்றுக்கு அடியில் தாங்க காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்ச பின்னாடி எந்த பதம் சரியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, கையை வச்சு எடுத்திங்கன்னா இப்படி கையில் ஒட்டணும். இந்த பதம் பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் அரைக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்து அந்த மாவை பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் சலிச்சு எடுக்கிறேன். ஃபஸ்ட் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு குருணை படுற குருணையை பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருக்கிற அரிசி அப்படிங்கிறனால இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவு எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த அரிசியை பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா எல்லாம் சலிச்சு எடுத்த பின்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருணை பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருக்கேன். சேர்த்த பின்னாடி இதை நம்ம இந்த மாதிரி அமுத்தி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அமுத்தி வச்சிங்க அப்படின்னா அந்த ஈரம் காயாமல் இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தோடு தான் மாவு இருக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பார்த்திங்கன்னா அமுத்தி விட்டுட்டு சைடில் வச்சிடலாம். அடுத்து நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிடலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கல்லெல்லாம் இருக்கும். அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதுக்கப்புறமா நம்ம இதை பாகு காய்ச்சிக்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வச்சுருக்கேன். இது பாகு ரெடியாகி வர்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க. நம்ம பொறுமையாக தான் இது பண்ண முடியும். நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து ஊற்றி பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரிலாம் விலகி போகக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது அது கையில் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு வரணும். ஸோ அந்த பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாகு எந்த பக்கமும் பிரிஞ்சு போகலை. பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுக்கிறதுக்கு வரணும். இந்த பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம கையில் எடுத்தோம்னா அது எடுக்க வரணும். இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அந்த அரிசி எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 3 ஏலக்காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி உள்ளே இருக்கிற அந்த இதை மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பு எள்ளு இதில் கிடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம அதிரசத்தில் அங்கங்கே பார்க்க நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவு கூட அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அமுத்தி வச்சுருந்த மாவை நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த பாகு பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாங்க. லைட்டாக சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த சூடாக இருக்கும்போது சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பாகு அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசி ஓரளவுக்கு வெந்து வந்துருங்க. அப்போ மிச்சம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா இந்த பாகுக்கும் இந்த நம்ம அரிசி எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா கரிஞ்சு போனாலும் வெந்து வராது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம காய்ச்சிருக்க பாகு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒருவேளை மிச்சமாயிருச்சுன்னா பரவாயில்லைங்க, மிச்சம் வச்சிடலாம். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா தான் நமக்கு கடைசியில் மாவு லூஸாகவே இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒழுகி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம 2 நாள் வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண பின்னாடி நம்ம இதை இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம்.
நான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாவை இந்த டிஃபன் பாக்ஸில் தாங்க மாற்றுறேன். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸில் மாற்றி நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இதை செய்ய போகிறோங்க. மேக்ஸிமம் 1 நாளாவது விடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் இந்த பாக்ஸில் மாற்றின பின்னாடி இந்த பாக்ஸுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெய் விட்டு இந்த மேல் பகுதியை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மேல் பகுதி வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். இல்லைன்னா மேலே இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா வர வரன்னு ஆயிரும். ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு வந்து போட்டு வச்சுருங்க. போட்டு எடுத்து நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ 2 நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா இறுகி இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு இறுகி இருக்குதுன்னு. இப்போ இதை சைடில் வச்சுட்டு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம அதிரசத்தை பார்த்திங்கன்னா போட்டு எடுக்கணும். நீங்கள் ரவுண்டாக தட்டி எடுக்கிறவங்கன்னா ரவுண்டாக போட்டு எடுத்துக்கலாங்க. இல்லைனா இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு செய்ய விருப்பம் இருக்கவங்கன்னா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அதிரசம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையோடு இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் நடுவில் லைட்டாக ஓட்டை போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கிறேங்க. நம்ம இந்த பாகுப்பதம் கரெக்டாக இருந்து நம்ம மாவு வந்து கரெக்டாக சலித்து எடுத்து மாவு நல்லா ரெடி பண்ணி எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அதிரசம் போட்ட பின்னாடி தானாக எழும்பி வருங்க. பாருங்கள் எப்படி மேலே எழும்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்த பின்னாடி நல்லா நம்ம வந்து மேலே எண்ணெய் எடுத்து ஊற்றலாம். ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம மறுபக்கத்துக்கு வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க. இல்லை நீங்கள் வச்சுருக்க அந்த பாத்திரத்தோட அகலத்தை பொறுத்து 2 2 போட்டு எடுத்துக்கலாம். நம்ம 2 3 போட்டு எடுக்கிற டைமில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இந்த அதிரசத்தை பார்த்திங்கன்னா நம்ம கருக விட்டுறக்கூடாது. அந்தளவுக்கு உங்களால் போட்டு எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 2 கூட போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து வேலை கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருக்கும். 2 2 போட்டு எடுத்தோம்னா அதை போட்ட பின்னாடி இதை திருப்பி போடணும். அடுத்ததை வந்து இதை திருப்பி எடுத்து வெளியே எடுத்த பின்னாடி அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 2 2 போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கணும். இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒன்று திருப்பி போட்ட பின்னாடி பக்கத்துலேயும் இன்னொன்று போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2ஐயும் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு டைமில் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அதிரசம் பார்த்திங்கன்னா பிரியாமல் உதிராமல் வரும். நம்ம வந்து போட்டு அதிரசம் போட்டு எடுத்தோன்னா லைட்டாக மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு 3 மணி நேரம் வந்து அதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ ரேஷன் பச்சரிசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக வந்து நம்ம அதிரசம் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.